வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. மலையனூர் அங்காளம்மனை வணங்குறவங்களுக்கு இன்னொரு விதமான நன்மைகள் என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு செய்வின கோளாறுகள் அந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி போய் வேண்டணும்னா அந்த கோயிலுக்கு போனாலே நம்மளுக்கு அந்த தொல்லைகள் இருக்காது. காற்று கருப்பு பேய் பிசாசு எந்த விதமான தொல்லைகளும் இருக்காது. இன்னொரு விதமான நன்மை என்னென்னா, அந்த அம்மாவை வணங்குற பக்தர்களுக்கு எதிரிகள் தொல்லையும் இருக்காது. எதிரிகள் ஏதாவது அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்தாங்க, ரொம்ப கஷ்டம் கொடுத்தாங்க, ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அம்மாவே பார்த்துப்பாங்க. நம்ம வேண்டவே வேண்டாம், அந்த அம்மா கோயிலுக்கு நம்ம நாடி போனாலே எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்காது. எதிரிகளை ஒரு வழி பண்ணும் அந்த அம்மா. அப்படி மீறி உங்களுக்கு அவங்க பக்தர்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்கன்னா அவங்கள சர்வநாசம் பண்ணிடும் அந்த அம்மா. உண்மை இது நான் சொல்கிறது. இது கற்பனையாக சொல்லலையோ, நான் கதையாகவோ எப்படியெல்லாம் சொல்லலை. நான் உண்மையாக நடக்கிறத நான் சொல்கிறேன். அந்த அம்மா ஒரு வார்த்தை நம்ம அந்த அம்மாட்ட வேண்டினாலே போதும், எதிரிகள் கதி அவங்களோட கதியை அவங்களே உணரணும். அந்த மாதிரி பண்ணிடும் அந்த அம்மா. ரொம்ப ஆங்கார ரூபம் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. அதனால் போய் மலையனூர் போகிறவங்க இந்த மாதிரியா போய் வேண்டுறவங்களும் இருக்காங்க. உண்மைதாங்க நான் சொல்கிறது. நிறைய பேருக்கு தெரியும். மலையனூர் அங்காளம்மனுக்கு நாடி போகிறவங்களுக்கு அந்த அம்மா தான் கதின்னு இருக்கிறவங்களுக்கு தொல்லை கொடுக்குறவங்கள அந்த அம்மா சும்மாவே விடாது. ரத்தகாவு ரணகாவு தான் அவங்களுக்கு, எதிரிகளுக்கு. அவங்க அவங்களோட கதியை அவங்க தான் உணரணும். அந்த மாதிரி வேறு எங்கே நீங்கள் போய் பரிகாரம் பார்க்கணுன்னா கூட முடியாது. அந்த மாதிரி அந்த அம்மா பண்ணிடும். எனக்குமே நிறைய அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். அந்த அம்மா பக்தர்களாக இருக்காங்க. அந்த அம்மாவை நாடி போகிறாங்கன்னா நிறைய பேருக்கு பயம் இருக்கும். உள்ளுக்குள்ளே ஏதாவது பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க அந்த அம்மா வச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா உண்மையிலேயே அந்த அம்மா மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ரொம்ப ஆங்காரமான ஆக்ரோஷமான தெய்வம். அந்த அம்மா தம் பக்தர்களுக்கு தொல்லை கொடுக்குறவங்கள சும்மாவே விட மாட்டாங்க. நம்ம மனம் கலங்கி, நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை, நம்ம மனம் கலங்கி அவங்கக்கிட்ட வேண்டினாலே போதும், அவங்கள ஒரு வழி பண்ணிடும் அந்த அம்மா. நான் சொல்கிறது என்னமோ கதையாக சொல்கிறேன், கற்பனையாக சொல்கிறேன்லாம் நினைக்காதீங்க. நிறைய விஷயங்கள் எனக்குமே நடந்திருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். அந்த அம்மா ரொம்ப பவர்ஃபுல். அந்த அம்மா பக்தர் அவங்க அமாவாசையான கோயிலுக்கு போகிறாங்க, அந்த அம்மாவை வணங்குறாங்கன்னா ஜாக்கிரதை.